கருணாநிதி எழுதின புத்தகத்தை படித்தவனுக்கு அறிவு இவ்வளவுதான். பெற்ற மகளோடு தகப்பன் உடலுறவு வைத்து கொண்டான். ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? வான்கோழின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நச்சுக்குன்னம்னு ஒன்று எழுதியிருக்காரு, வாலிப விருதுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. இதை படித்த முட்டா பயலுக்கு இப்படி தான் சிந்திப்பான். ஏண்டா நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு 1000 பேர்ட்ட கையெழுத்து வாங்கினது யாரு? நீங்களா நாங்களா? நீ பெருமை அங்கே உட்காந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துடைய உணர்வை குப்பையில் போட்டில நீ பேசலாமா? இதை பற்றி வெக்கமில்லாம யார விஜய் பிஜேபியின் முகன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இல்ல சீமானே ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு சீமானா? அதாவது அந்த எல்லாரும் மருத்துவம் படிச்சு என்ன பண்ண போறாங்க, தற்கொலை மட்டுமே. ஆமா, என்ன சொல்றாப்ல? தற்கொலை சீமான் தூண் அந்த உப்புனை எச்சியை வச்சு கட்சி வளர்த்துட்டு இருக்கடான்னு சொன்னார் சீமான். அது யார் அந்த எச்சி? இதுதான் அந்த எச்சி. மாணவர்களை கூட்டிட்டு ஒரு கல்வி உரிமைக்காக அவர்களை ஊக்கப்படுத்துறது இல்லாம அந்த இடத்துல போய் ஒரு ஓட்டு அரசியலை பேசுவது அந்த அளவுக்கு சரியா இருக்கும். அந்த இடத்துல அரசியல் பேசாம போனதோட விளைவு தானே சின்னதுரையை வெட்டுறீங்க, புல்லட் ஓட்டுனா வெட்டுறீங்க, மலம் கலக்குறீங்க, உங்க இஷ்டத்தை செஞ்சீங்களா செய்யலையா? அப்போ மாணவ பிள்ளைகளுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் என்ன கற்பிச்சிருக்கான் தெரியா? அரசியல் ஒரு சாக்கடை. கரெக்டாக கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? ஏன் சொன்னாங்க சாக்கடை சாக்கடைன்னு? ஒட்டு மொத்தமாக திமுக காரன் எல்லாம் உள்ள உட்காந்தா. காவலர்களை பொறுத்த வரைக்கும் ஒபேதி ஆர்டர், திரும்பவும் நான் தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆர்டரை போட்டது யார்? அடிக்க சொன்னது யார்? வயிற்றில் பூட்ஸ் காலை வச்சு உதைக்க சொன்னது யார்? தேடி தேடி வெள்ளை சட்டையாக இருக்கவனோ டிவிக்கு துண்டு போட்டவனா பார்த்து அடிக்க சொன்னது யார்? நீ செய்யவும் மாற்ற, உனக்கு செய்கிற நபர்களை காவல்துறையை அடிக்கிறனாக்கா அப்போ டிவிக்கே இன்னமும் ஒரு விஷயத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கே நபருடைய தொண்டனை தொடுறவன் எவனாக இருந்தாலும் அவன் சட்டை கழிட்டு ஜட்டியோட உட்காருன்றது காட்டணும். அதற்கு இன்னும் கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தணும். அந்த வேலை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. ஆனால் திமுக நீலாம் நல்ல மாதிரி இந்த வேஷம் போடாது. இந்தியாவிலே பெரிய பணக்கார கட்சினா பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சிக்கு இல்லாத பணமா திமுக ஆகிட்டு இருக்க போது அப்படி அந்த கட்சியால பணத்தை கொடுத்து அவங்களால இங்கே வெற்றி பெற முடியாதா? இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் மாணவர்களுக்கான அந்த பாராட்டு குறித்து சான்றிதழ் வழங்குறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் விஜய் அவர்களுடைய பேச்சு வழக்கத்துக்கு மாறாகவும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பல பார்வைகள் இருக்கிறத பார்க்குறோம். நேரடியாக நீங்கள் ஊழலற்ற அரசியல்வாதிகளை தேர்வு செய்யணும், இந்த ஆண்டு பணத்தை கொட்டி வண்டியாக இறக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்கிறாரு. அதாவது தேர்தல் இருக்கக்கூடிய நடைமுறையில் எப்படி செயல்படுவாங்க, அதுபோல் ஒன்றிய அரசின் மீதான விமர்சனம் அப்படின்ற 2 தளத்திலையும் வச்சிருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்க? அறிவு சார்ந்து மாணவ பிள்ளைகளை வழிநடத்துவதுதான் நல்ல தலைவனுக்கான பண்பு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் விஜயன்றதை நம்ம பார்க்கணும். எப்படின்னாக்கா, மருத்துவ உலகம் அந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள உளவியல் ரீதியாக நீங்கள் சிக்கிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வது, அதனால் பெற்றோரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வது, இங்கே திருட்டுத்தனமாக பொய்யான வாக்குறுதி கொடுத்து நீட்டுக்காக முதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிருவோன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு உளவியல் சிக்கலில் உங்களை சிக்க வச்சு இதுதான் உலகம்னு உங்களை நம்ப வச்சுருக்காங்கல்ல, அது இல்லை உலகம். இதை தாண்டி 1000 விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். அதாவது இங்கு மாணவர்களை அரசியலாக பயன்படுத்தி கொண்டது திமுக. இப்படி மிக நேர்த்தியாக அந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் அந்த கல்வியை அரசியலாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை காவு கொடுத்து அதுலேயும் குளிர் காஞ்சு அதில் அனிதாவுடைய ஃபோட்டோ வச்சு உண்ணாவிரத போராட்டத்துக்கு புது மாப்பிள்ளை மாதிரி பூ போட சொல்லி அங்கே உதயநிதி நடந்து என்ன சொல்வது, பிணங்களின் மீது சிம்மாசனம் அமைத்து உட்காந்து ஆட்சி அமைப்பது போல திமுக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி கையாளுவதை நீங்கள் இந்த இயல்பான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத விஜய் அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் படித்து மருத்துவர் ஆகிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை முழுமை பெற்று விட்டதான்னு கேளுங்க. ஒரு மருத்துவர் சொல்லட்டும், என் வாழ்க்கை முழுமை பெற்று விட்டது, மற்றற்ற மகிழ்ச்சிகள் இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அப்போ மனித வாழ்க்கையில் மருத்துவராவது மட்டுமே ஒரு பெரிய கனவாக வைத்துக்கொண்டு விலை மதிப்பற்ற உயிரை மாய்த்து கொள்வது என்பது செய்யக்கூடாது என்பதை திட்டவட்டமாக பதிவு செய்திருக்கிறார். வாழ்வு என்பது அழகான ஒரு விஷயம். மிக அழகான ஒரு வாழ்க்கையை குழந்தை பருவமாக அனுபவிங்கள். வாலிப பருவம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக கடத்தி கொண்டு போகிறீர்களோ அதுதான் முதுமை பருவத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இதுதான் அடித்தளமிடும். அப்போது இதை புரிந்து கொண்டு தற்சார்பு முறை எவ்வளவு இருக்குது, தொழில் சார்ந்த முறை எவ்வளோ இருக்குது, விளையாட்டில் எவ்வளோ பெரிய முன்னுக்கு வரலாம். 10th ஃபெயிலான சச்சின்லேருந்து பல நபர்கள் உதாரணம் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஏமாற்று வித்தை காட்டக்கூடிய இந்த திமுகவை இந்த புறம் தள்ளிவிட்டு
நீங்கள் நேர்த்தியான வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள்னு சொல்கிறாரு. இல்லை, இப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுமையாக மறுத்து நிற்கிறாங்க. நீட்டு மட்டுமே ஒரு 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 விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்கள்ட்ட நீட்டில் இருந்து மடைமாற்றாரா விஜய் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு தரப்புலையும் வைக்கப்படுது. யார் வைக்கிறா? திமுக தரப்பில் ராஜீவ்காந்தி போன்றவங்க வைக்கிறாங்க. என்ன சொல்கிறார் சொல்லுங்கள். அதாவது நீட்டு மட்டும்தான் உலகம், இங்கே யாரும் சொல்லலை, நீட்டை தாண்டி மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நீட் என்ற பெயரில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசைப்படும் கல்வியை பெறுவதில் சம வாய்ப்பை மறுக்கும் RSSின் அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதை எதிர்த்து தான் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கல்வியில் எங்கள் பிள்ளைகளுக்கான சமநிதியை மறுக்கப்படும் வரை அதற்கு எதிரான எங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கும். எல்லோரும் மருத்துவம் படித்தா யார் நோயாளியாக இருப்பாங்க கேட்குற தற்கூரி சீமானின் குரலாக எல்லோரும் படித்து யார் மற்ற வேலைவாய்ப்பை பார்ப்பது என்ற சங்கப்பரிவார சிந்தனையுடன் உங்கள் குரலும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது போல தோன்றுறது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. கருணாநிதி எழுதின புத்தகத்தை படித்தவனுக்கு அறிவு இவ்வளவுதான். பெற்ற மகளோடு தகப்பன் வைத்து கொண்டான் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? கலைஞரா? மழை பெஞ்சுதான், வீடெல்லாம் ஒழுகுதான், அங்கங்கே பாத்திரம் வைக்கிறாங்க, சின்ன மூலையில் இடம் இருக்குது, அதில் மகளும் படுத்தான் தந்தையும் படுத்தார் அப்படின்ற மாதிரி அந்த உடல் தேவைக்கு இந்த மாதிரி ஒன்றாயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பல இடங்களில் பல நபர்கள் பேசினது இருக்கு. வான்கோழின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நச்சுக்கிண்ணம்னு ஒன்று எழுதியிருக்காரு, வாலிப விருதுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. இதை படித்த முட்டா பயலுக்கு இப்படி தான் சிந்திப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்டா நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு 1000 பேர்ட்ட கையெழுத்து வாங்கினது யாரு? நீங்களா நாங்களா? திமுக தானே வாங்கினேன், சேலத்தில் வச்சு தானே வாங்கினேன். அந்த மாநாட்டில் கொண்டு போய் நாங்கள் வச்சு பிரம்மாண்டமாக ஜனாதிபதி கொடுத்து கிழிச்சு கேப்பை நெட்டுருவோன்னு சொன்னது யாரு? நீங்கள் தானே. குப்பையில் ஏன்டா தூக்கி போட்டீங்க? ஏன் குப்பையில் போட்டேன்? அப்போ அவ்வளோ பேருடைய உணர்வு, கையெழுத்து போட்டு கொடுத்த தலைவர்களுடைய உணர்வு, மக்களுடைய உணர்வு உனக்கு குப்பைக்கு சமம். நீ பெருமை அங்கே உட்காந்து வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துடைய உணர்வை குப்பையில் போட்டில்ல, நீ பேசலாமா இதை பற்றி? வெக்கமில்லாம ஏன்டா பிஜேபி எதிர்க்க துப்பு இல்லாமல் ஆனா ஊனா போய் குத்த வச்சு உட்காரீங்களா? உட்காரல. எதுக்கு வெள்ளை கூட தூக்கிட்டு ஓடுறீங்க? கேலோ இந்தியான்னு வச்ச இடத்துல விளையாடு இந்தியான்னு கீழே போகிறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. நீங்க வந்து யார விஜய் வந்து பிஜேபியின் முகன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இல்ல இன்னொன்னு சொல்றாரு, சீமானே ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு சீமானா? எல்லோரும் மருத்துவம் படிச்சா யார் நோயாளியாக இருப்பாங்கன்னு கேட்கிற தற்கூரி சீமானின் குரலாகவும், அதாவது அந்த எல்லாரும் மருத்துவம் படிச்சு என்ன பண்ண போறாங்க மட்டுமே. ஆமா, என்ன சொல்றாப்ல? தற்கூரி சீமான் தூண் அந்த உப்புனை எச்சியை வச்சு கட்சி வளர்த்துட்டு இருக்கடான்னு சொன்னார் சீமான். அது யார் அந்த எச்சி? இதான் அந்த எச்சி. ராஜீவ்காந்தி தான் இன்னைக்கு அவர் சொன்னது, தெரியுதா? இந்த எச்சிலாம் நீ வந்து பெரிய சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி ஓதுறிய. உங்க உதயநிதி சொன்னார்ல, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுன்னுட்டு முதல் கையெழுத்து போட்டு ஒழிச்சிருவான். ஏன்டா அவங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி இனி நீட்டுக்கு பயிற்சிக்கு காசே கிடையாதுன்னு ஒரு அரசாணை வெளியிட துப்பு இல்லை. நீ பேசுற விஜய் பத்தி பேசுற, நீ சீமானை பத்தி பேசுற, உனக்கு என்ன அருகது இருக்கு? நீங்க போடுறது நாடகம். மாணவ பிள்ளைகளை, அந்த மாணவ பிள்ளைகளை கல்வியை கூட கேவலமா அரசியல் செஞ்சு அந்த இறப்பையும் அரசியல் செய்து அதுல நாடகம் போட்டு அழுகிற மாதிரி சீனை போட்டுட்டு, அதே அனிதாவுடைய மரண தினத்தன்று அதை மறந்துட்டு கார் ரேஸ் ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தால் தாண்டா உங்காலே உதயநிதி. ஞாபகங்களா? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கான பகடைக்கையாக மாணவர்களை பயன்படுத்தும் அயோக்கியர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பது கூட புரிவதில்லைன்னு சொல்லி விஜய் நோக்கி சொல்ற உதயநிதியை சொல்றாப்புல. சந்தர்ப்பவாத அயோக்கியன்னு சொல்லியிருக்காப்புல. இல்ல, அனிதாவுடைய மரணத்தை மறந்துட்டு கார் ரேஸ் ஓட்டிட்டு விளையாண்டது யாரு? சந்தர்ப்பவாத அரசியல்வாதி அயோக்கியன்னு சொல்ற வார்த்தை அவருக்கு தானே அவருக்கு பொருந்தி வர மாதிரி சொல்றாப்புல. கல்வி என்பது அடிப்படை உரிமைன்னு கூட தெரியாத அவ்வளவு தான் விஜய் இருக்கிறாருன்ற மாதிரி உனக்கு தெரியுமா? கேட்குறேன், திமுக காரனுக்கு தெரியுமா? ஏன்டா உங்கள் மேடைக்கு மேடை எவனடா வச்சு பேச வைக்கிறீங்க? ஆபாச பேச்சாளர் தானே வச்சு பேச வைக்கிறேன். இது உரிமையா? பட்டம் நாமன்னு சொல்லி பேசுனீங்களே, இதெல்லாம் உரிமையா? அது அந்த துறை எந்த துறையில் இருந்தார்? அந்தால பொன்முடி சொல்லுங்கள் சார். பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறையில் முன்னாடி இருந்தார். அப்புறம் நீங்களாம் இதை பற்றி பேசலாமா? தான் சாத்தா வேதம் ஓதக்கூடாது, புரியுதா? நீ கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றல, திருட்டுத்தனம் பண்ணி மக்கள்கிட்ட ஏமாற்றி ஓட்ட வாங்கின மக்கள், மாணவ பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த நொடி வரைக்கும் நீட்டுக்கு வந்து இனிமேல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னு ஒரு அரசாணை வெளியிட துப்பு கிடையாது. ஏன் இல்லை? ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கலாம், உன் பையன் வச்சிருக்கான். முழுக்க வந்து உங்கள் திமுக காரன் பாதி பேர் வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. கரெக்டுங்களா? நீங்கள் இந்த நாடகம் தான் ஆடுறீங்களே தவிர, நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து, நான் கேட்குறேன், நீட்டை எதிர்த்து திமுக திராணி உள்ளால் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல. ராஜீவ்காந்திலேருந்து உதயநிதியை கூப்பிட்டு டெல்லியில் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குல்லடா, இருக்கா இல்லையா? கிளம்பு, டெல்லியில் அங்கேருந்து கிளம்பி போய் மோடியை முற்றுகையிடுங்க. போங்க செய்யுங்க. அவ்வளோ திராணி உள்ளால இந்த நீட்டை ஒழிச்சு தீர்வுன்னு போய் போராடுங்க பார்ப்போம். செய்வீங்களா? இங்கே மட்டும் ஆனா வந்து ஷோ நடத்துறீங்களா நடு ரோட்டில் நின்று? கேவலம் சார். இல்லை, மாணவர்களை வச்சுட்டு இப்படி அரசியல் பேசுறது, உங்களுக்கு யார் ஊழலற்ற நேர்மையானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்படின்ற, உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றது, மாணவர்களை கூட்டிட்டு ஒரு கல்வி உரிமைக்காக அவர்களை ஊக்கப்படுத்துறது இல்லாமல் அந்த இடத்துல போய் ஒரு ஓட்டு அரசியலை பேசுவது அந்த அளவுக்கு சரியா இருக்கும். அந்த இடத்துல அரசியல் பேசாமல் போனதோட விளைவு தானே சின்னதுரையை வெட்டுறீங்க, புல்லட் ஓட்டுனா வெட்டுறீங்க, மலம் கலக்குறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்களா செய்யலையா? அப்போ மாணவ பிள்ளைகளுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் என்ன கற்பிச்சிருக்கான் தெரியா?
அரசியல் ஒரு சாக்கடை. கரெக்டாக கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? ஏன் சொன்னாங்க சாக்கடை சாக்கடைன்னு? ஒட்டு மொத்தமாக திமுககாரன் எல்லாம் வந்து உள்ளே உட்காந்தா சாக்கடை தான் சொல்லுவாங்க. அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க ரகசியமாக இருந்துக்க நின்னா 10 படுத்தா 20ன்னு சொல்லி பேசக்கூடிய ஆள் நாயை தூக்கி வெளியே போடு கோமுத்ரா எஸ்சி ஓசி இந்த கருமத்தை பேசி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து பேசினா என்னன்னு சொல்லுவாங்க? சாக்கடை தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த சாக்கடை யார் சரி செய்வது? ஒரு பெருமழை வந்தால் கூவமே சுத்தமாகுது சார். மறுபடியும் அந்த சாக்கடை எதுவும் கலக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை. அப்போது இவர்களை இங்கேருந்து புறம் தள்ளுவதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. இவங்களை வந்து இங்கேருந்து தூக்கி போட்டுற முடியும். ஆனால் இதை மாணவ பிள்ளைகள்கிட்ட புகுத்தும் போது தான் திமுககாரனுக்கு ஏன் அந்த நடுக்கம் வருது தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி வளர்றானுங்க? மாணவ பிள்ளைகள்கிட்ட புரிதலை ஏற்படுத்துகிறாரு. அந்த மாணவ பிள்ளைகள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து வருவதற்கான வழிவகை செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவன் தெளிவுபட்டுருவான். தெளிவுபட்டால் சாதிக்குள்ளே சிக்க மாட்டான். அதையும் பேசிட்டார்ல, சாதிக்குள்ளே சிக்காத, அதை புறம் தள்ளு. அப்போது மதவாத கட்சி எந்த கட்சி? புறம் தள்ளு. மதத்தை வைத்து இங்கே அரசியல் செய்வது எந்த கட்சி? திமுக. புறம் தள்ளு. சபாநாயகர் அப்பாவே பேசியிருக்காரு. சாதியை வைத்து அரசியல் செய்வது, சாதியை வைத்து பிளவுவாதம் செய்வது, சாதியை வைத்து கலவரத்தை உண்டாக்கியது கலைஞர் கருணாநிதி பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ திமுக காலங்காலமாக இன்றைக்கு வரைக்கும் கோயிலுக்குள்ளே போகணுன்னா அந்த பிரச்சனையை சரி செய்வியா, கோயிலை மூடுவியா? அதுக்கு எதுக்கு அரசாங்கம்? அந்த காலத்தில் ஊருக்குள்ளே நாட்டாமன் இருப்பான்ல, அவன் பேசி சரி செஞ்சிருவான். உன்னால் ஒன்றுமே இங்கே செய்ய கிழிக்க முடியல. அப்போது இந்த அரசியல் சூழ்ச்சிக்குள்ளே சிக்காதீங்கன்னு சொல்லும்போது திமுகவுக்கு செருப்படுத்த அடிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? இந்த பக்கம் மாணவ பிள்ளைகள் இந்த மாதிரி வந்து மனல் ரீதியாக உளவியல் ரீதியாக அவங்கள பாதிப்புக்குள்ளான பிறகும் அதை வச்சு நாடகம் போட்டு அதை வச்சு உண்ணாவிரதம் போராட்டம் மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கார் ரேஸை ஓட்டிட்டு எங்களை ஏமாத்துனீங்கல்ல, 2வது அடி. 3வது அடி தான் அவர் சொன்னது. ஒன்று அரசியல் சொல்லிட்டாரு, இன்னொன்று சொல்லிட்டாரு. 3வது என்ன சொன்னார்? 3வது கொட்டி கிடக்கக்கூடிய பணத்தை வந்து வண்டியாக வந்து இறக்குவாங்க அப்படின்றாரு. இந்த பணம் தான் தேர்தல் அரசியலை தீர்மானிக்குதுன்னு விஜய் நம்புறாரா? திருட்டு பையன் வருவான் ஜாக்கிரதையாருன்றார். கரெக்டாக இல்லையா? திருட்டு போன காசை எடுத்துக்கொண்டு ஓட்டை திருடுறதுக்கு காசோடு வருவான் திருடன் ஜாக்கிரதையாருன்னு சொல்லும்போது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ பல பேர் கத்துறான். புரியுதா உங்களுக்கு? நீ நல்லவனா? திமுககாரன் ஊழலே செய்யாத உத்தமவாதியா? நேர்மையாக உழைச்சி அப்படி சம்பாரிச்சு கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கிறியா? எங்கேருந்து நீ எதுக்கு உன் குடும்பத்தில் உள்ள பல பேர் வந்து ஓடி ஓடி ஒதுங்குறாங்க? துபாய்க்கு போகிறானுங்க, அங்கே போகிறானுங்க, இங்கே போகிறானுங்க. உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இருக்குது. நீ பிஜேபியோட இணக்கமாக இல்லாமல் 10 அமைச்சர் மீது வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸில் விசாரணையில் இருந்த நீதிபதிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கரெக்டுங்களா? திமுக பர்டிகுலராக திமுக சொல்கிறேன். ஆனால் உன் ஆட்சியில் பெண் பிள்ளைகளுக்கு மாணவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காரி துப்புற மாதிரி இருக்குது இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம். ஏன்டா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பொம்பளை பிள்ளை படிக்க வந்த பிள்ளைய பார்லிமெண்ட் பண்ணுறோம், அதை கேட்க துப்பு இல்லாத துப்பு கட்டவனுங்க. நீங்கள் இதை பற்றி பேசலாமா? அந்த ஞானசேகரன் எப்படி சார் வந்தான்? ஏதோ நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசிட்டு வெளியில் வர மாதிரி அவ்வளவு ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டே கை காட்டுறான்னா எவ்வளவு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா எவ்வளோ எகத்தாளமாக வந்த மாதிரி வருவான். துபாயில் எப்படி நடக்குமா? அறுத்துருவானுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ கொடுக்குற சப்போர்ட்டு என் பிள்ளைகளை நாசம் பண்ணுவேன். விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சு வச்ச மாதிரி இப்போ ஒருத்தவன் திமுக அந்த வேலையை செஞ்சானா? அந்த அவன்லாம் செஞ்ச வேலைக்கு திமுக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீலாம் பொது வெளியில் வந்து நியாயம் பேசலாமா? இதை எதையுமே சரி செய்ய துப்பு இல்லாமல் நடு ரோட்டில் குத்தாட்டம் கேட்குது அவங்களுக்கு. எப்படி? புலியூர் சரோஜா கேள்விப்பட்டீங்களா? அந்த காலத்து டான்சர்ஸு சில்க் ஸ்மித் அந்த பேட்ச்மெண்ட் எல்லாமே அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காஸ்டியூம் கொடுத்து இவங்க ஆட விட்டு அதில் வடிவேல் கேட்குற மாதிரி பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வடிவேல் வந்து பார்த்து முரளியை கூப்பிட்டு போயிட்டு சுற்றி ஆடிக்கிட்டே இருக்குது, நிமிரவே மாட்டேங்குதுன்னு கோலம் போட்டுக்கிட்டு தூக்கிட்டு என்ன ஓகேவா கேட்பான்ல, அதே மாதிரி சேகர் பாபு கேட்டால இல்லையா என்ன ஓகேவான்ட்டு? இது ஒரு அரசாங்கமா? ஏன் உண்மையாலுமே குடிசை பற்றிட்டு எரியுதியா? உதவி செய்ய போன பெண்களை அடிக்கக்கூடிய உரிமை எவன் கொடுத்தான்? காவலர்களை பொறுத்த வரைக்கும் ஒபேதி ஆர்டர். திரும்பவும் நான் தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆர்டரை போட்டது யார்? அடிக்க சொன்னது யார்? வயிற்றில் பூட்ஸ் காலை வச்சு உதைக்க சொன்னது யார்? தேடி வெள்ளை சட்டையாக இருக்கவனோ டிவிக்கு துண்டு போட்டவனா பார்த்து அடிக்க சொன்னது யார்? ஏன்டா கழியிறீங்க? நேர்மையாக உதவி செய்ய வந்தாக்கா அதில் வந்து அவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்கன்ட்டு நீ செய்யவும் மாற்ற. உனக்கு வந்து செய்கிற நபர்களை வந்து காவல்துறையை அடிக்கிறனாக்கா அப்போ டிவிக்கே இன்னமும் ஒரு விஷயத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். லீகல் விங்கு திமுகவோட பல மடங்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா இந்நேரம் அந்த போலீஸ்கார் அடித்தார்ல, சட்டையை கழட்டி உட்கார வச்சுருக்கணும். சட்டத்தின் வாயிலாக மகளிர் ஆணையம் இருக்குல்ல போயிருக்கணும், மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல போயிருக்கணும், வழக்கை வந்து நீதிமன்றம் கொண்டு போயிருக்கணும். இப்படி வந்து பெண்ணை வந்து அடிக்கலாம் உதவி செஞ்சதுக்குன்னு சொல்லிட்டு இந்நேரம் சட்டையை கழட்டி உட்கார வச்சுருக்கணும். அதை செய்யணும்னா டிவிக்கே நீங்கள் வந்து இன்னமும் லீகல் விங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும். ஸ்ட்ராங் ஆகி திமுக இனிமேட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கே நபருடைய தொண்டனை தொடுறவன் எவனாக இருந்தாலும் அவன் வந்து சட்டை கழட்டி ஜட்டியோட உட்காருவன்றதை காட்டணும். அதற்கு வந்து இன்னும் கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தணும். அந்த வேலை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. ஆனால் திமுக நீலாம் வந்து நல்ல மாதிரி இந்த வேஷம் போடாது. நீங்கள் உங்கள் வரலாறு நான் பேசினாக்கா நாரிருன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஏன்டா 4 வருஷமாக என்ன கழட்டினீங்கன்னு சொல்லுங்கன்றேன். இப்போ விஜய் பேசின இடத்துக்கு வருவோம்.
இப்போது பணத்தை வண்டி வண்டியாக பணத்தை இறக்கி தேர்தலை இறக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை வைத்து தான் ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும்னு தாவேக்கா நம்புதா? அப்போ உங்களுக்கு தெரியாது அரசியல் கலவரம் நிலவரம் எப்படி போயிட்டுருக்காங்க கொண்டு போகிறாங்கன்னு. உங்களுக்கு ஆடு மாடை பட்டியல் அடிக்கிற மாதிரி அடைச்சது யார் சார்? செந்தில் பாலாஜி அந்த ஃபார்முலா கொண்டு வந்தது யார் சார்? திமுக. கரெக்டுங்களா இல்லையா? தோடு வைக்கிறது, மூக்குத்தி வைக்கிறது, நகை கொடுக்கறது, காசு கொடுக்கறதுன்னு செஞ்சுட்டு கற்பூரம் பால் வரைக்கும் சத்தியம் வாங்கி என்றைக்குமே இல்லாத தாய் பாசம், தகப்பன் பாசம், பாட்டி பாசம், அண்ணன் பாசம்னு அன்னைக்கு தான் வந்து அப்படியே வீட்டில் வந்து அலே கத்துக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு ஓட்டு போட வச்சு கூப்பிட்டு வந்து எல்லா வேலையும் செய்து பணத்தை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்களா செய்யலையா? அப்புறம் எதுக்காக இவ்வளோ செலவாகுது? தேர்தல் ஆணையம் எதற்காக இவ்வளோ தான் செலவு பண்ணணும் ஒரு வரையறை கொண்டு வராங்க? இப்போது பொதுவாக வெளியில் வந்து ஒரு பார்வை வைப்பாங்க. இந்தியாவிலே பெரிய பணக்கார கட்சின்னா பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய ஜனதாவுக்கு அப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இந்தியாவிலே பெரிய பணக்கார கட்சின்னு ஒரு பார்வை இருக்க ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு இல்லாத பணமாக திமுக கிட்ட இருக்க போது அப்படி அந்த கட்சியால் பணத்தை கொடுத்து அவங்களால இங்கே வெற்றி பெற முடியாதா? அந்த அளவுக்கு பணம் இருக்கலாம், ஆள் இருக்கணும்ல வேலை செய்கிறதுக்கு. பிஜேபிக்கு திமுக இருக்காண்ணா 70 வருஷமா? இந்த மண் என்ன மண்? பெரியார் மண். இங்கே களமே வேறு, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த களத்துக்குள்ளே திமுக அதிமுக தான் மாடுபாடாக இவ்வளோ காலமாக இருந்துச்சு. அவங்க தான் பணத்தை கொடுக்க முடியும். பிஜேபிக்காரனை கொண்டு வந்து பணத்தை கொடுக்க விட்டுருவாங்களா சார்? பிஜேபின்னு ஒரு பிம்பமே வெளியில் எப்போ வந்தது? அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. இப்போ அண்ணாமலை போயாச்சா? இப்போ மறுபடியும் தான் பிம்பம் இருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. பிஜேபியோட லட்சணம் இவ்வளோ தான். நீங்கள் வந்து வலைதளங்கள் அரசியல் பண்ணிக்கலாம், அப்படி வந்து வார் ரூம் வச்சு அரசியல் பண்ணலாமே தவிர களத்தில் கிரவுண்டில் நீங்கள் கிடையாது. இப்போ உங்களுக்கு நிகராக ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு தெருவிலையும் 10 பேர் டிவிக்காரன் இருக்கிறான்னு தான் இந்த பதட்டம். விஜய் பிறந்தநாளுக்கு போஸ்ட் ஓட்டு நான் கிழிக்கிறேன், தண்ணீர் பந்தல் வச்சா கிழிக்கிறேன், கொடி கம்பம் வச்சா எடுக்கிற, ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு கேட்டாக்கா 28 இடத்த நீ கேன்சல் பண்ண வைக்கிற. பக்போர்டு விஷயமாக அவர்கள் முனைப்படுத்தி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணால் 28 இடத்த வந்து கேன்சல் பண்ண வச்சுருக்காங்க திமுக. அப்போ எவ்வளோ வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது பணத்தை எப்படியெல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் பணமாக பொருளாக கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து கரிசோறு போடுறது. நீங்கள் இயல்பாக ஒரு விஷயம் பார்க்குறீங்களா பார்க்கலையா? திமுக ஒரு மாநாடுக்கு கட்டாயத்துக்கு ஆளை கூப்பிட்டு வரதா கூப்பிட்டு வரலையா? பஸ்ஸில் வச்சு ஆள் கூப்பிட்டு வருது, காசு 200 ரூபா கொடுக்குது, பிரியாணி கொடுக்குது, குவார்ட்ரு கொடுக்குது, அங்கே தொங்கிட்டு இருக்க வாழைத்தறி கீழத்தறியெல்லாம் தூக்கிட்டு போனது. அவன் போகிறவன் சேரு தட்டுமுடி ஜாமான் முழுக்க தூக்கிட்டு போயிடுறான். கரெக்டுங்களா? சேலத்தில் நடந்த வரலாறு சொல்கிறேன். அப்போ இப்படி தான் திமுக செய்யும் பொழுது ஒரு மாநாட்டுக்கு எவ்வளோ செய்யுது? ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குதா கொடுக்கலையா? அங்கே அந்த மீனவ அமைச்சர் நினைக்கிறேன், அவர் சொன்னார் 1000 ரூபா கொடுக்குறதுல 2000 ரூபா கொடுத்தா எங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியும் பேசியிருக்கிறாரு. ஆதாரம் இருக்குது, எங்கள்கிட்ட என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். 100 வருட பழமையான கோயிலை நான் தான் இடித்தேன். டிஆர் பாலு பேசியிருக்கிறார். எங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியும். எப்படி தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? காசு. அப்போ மேஜராக காசை வச்சு இந்த வேலைத்தான் பண்ணுறாங்கன்றது பட்டவத்தமாக தெரிகிறது. இதைத்தான் சொல்கிறாரு. அவன் கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கிறான், திருட்டு போய் மறுபடியும் ஓட்டு கொடுத்து ஒரு நாள் உங்களை ஏமாற்றி மூளைச்செலவு செஞ்சு மறுபடியும் 5 வருஷம் உங்களை அடிமைப்படுத்தி நாடை நாசம் செஞ்சிருவான். ஸோ புரிதலோடு ஊழல் இல்லாத நேர்மையான நபர்களுக்கு ஓட்டு போடுங்கள், உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ பதட்டம். இப்போ இந்த விஷயத்தை அண்ணன் சீமானை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? விஜய் சொன்னதை இல்லை, அதே சீமான் அவர்கள் தான் இன்னொரு விஷயத்தில் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. சாதி ஒழிப்புக்காக இருக்கக்கூடிய பெரியார் மேலேயே இப்படி சாதி சாயல் பூசுகிறாங்க, இப்படி ஒரு ஒன்றிய அரசுடைய தேர்தலில் வந்து இந்த மாதிரி பெரியாருக்கு முன்னாடி சாதி பேர்கள் போட்டிருக்காங்க, அதுக்கு தண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பெரியாருடைய படங்கள்லேயே வந்து சாதி பேர் இருக்குதானே சொல்லிட்டு சீமான் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் எல்லா இடத்துலையும் சாதி பெயர்களோடு தான் வந்துச்சு புத்தகங்களில், இல்லைன்னு மறுக்க முடியுமா? வந்திருக்கிறது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, சாதிய பாகுபாட்டை இங்கேருந்து ஊற்றி விஷம் மாதிரி அதை வந்து சாதின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு சார். நீங்கள் ஆரம்ப காலத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், முன்னே இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நோட்ஸ்னு ஒன்று போடுவாங்க. என்ன நோட்ஸ் சொல்லுவாங்க? அதை கோனார் நோட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். பல பேருக்கு கோனார் நோட்ஸ்னாலே என்ன நினைப்பாங்கன்னா, கோனான்றது அது ஒரு சப்ஜெக்ட் போல் இருக்குது, அது ஏதோ பெரிய ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு புக்கு கம்பெனின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். புக்கு கம்பெனி கோனான்றது. அப்போ கோனான்றது ஜாதின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படி தான். ஆனால் அன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு சாதி அரசியல் பெருசாக பேசலாம். ஆனால் இன்றைக்கி அந்த சாதியை பிள்ளைகள் வரைக்கும் ஊற்றி வச்சு காலேஜில் ஸ்கூல்லலாம் வெட்டிக்கிற அளவுக்கு செய்யும் பொழுது ஐஸ்வர்யா ராய் கூட அது பேர் தான் நினச்சிட்டு இருந்தோம். ராய்ங்கிற சாதி பேரில் பின்னாடி தான் தெரியும். ஐஸ்வர்யா ராய் சாதி பேர், மோடி சாதி பேர் தானே. நீங்கள் எல்லா இடத்துலையும் சாதியை தூக்கி சுமந்து கொண்டு தான் சுற்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே அந்த சாதியை ரொம்ப ஆதிக்கத்தோடு செலுத்துவதை அங்கேருந்து மறுதளிக்கணும் அப்படின்ட்டு தான் விஜய் சொல்கிறார். அதை நம்ம இங்கே பேச வேண்டியதில்லை. நம்ம பேச வேண்டியது மனிதத்துவத்தை பேசணும் அப்படின்றது தான். அவர் சீமான் சொல்வது இது ஏற்கனவே இருந்தது தானே அப்படின்ட்டு. அப்போது 2 பேருக்கு சொல்கிற விஷயம் கரெக்ட். ஆனால் நம்ம இப்போ எதை கொண்டு போய் மாணவ பிள்ளைகள்கிட்ட விதைக்கணும்? இங்கே இந்த சாதியின் மூலமாக நம்மளை பிளவாடக்கூடிய அரசியலைத்தான் காலங்காலமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை புறம் தள்ளிவிட்டு மாணவ பிள்ளைகள் நீங்கள் உள்ளே வரும்பொழுது தான் எப்படி மாணவ பிள்ளைகள் ஸ்கூலில் சரிசமமாக ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா விளையாண்டீங்களோ அதே போல் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது இந்த பேதத்தை ஒழிக்கக்கூடிய மாற்று சக்தியாக நீங்கள் இருப்பீங்கன்னு விஜய் நம்புகிறார். அதைத்தான் சொல்கிறாரு. அதுதான் பயமே. அங்கே ஆபாசமாக பேசினா அமைச்சராகலாம் திமுகவில், கரெக்டாக?
ஆபாசமாக பேசினா பேச்சாளர் ஆயிடலாம். அப்போது அந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பதற தானே செய்வான். ஐயோ நம்ம அமைச்சரெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்து மாணவ பள்ளியில் கொண்டு வராங்களே, இவங்க உள்ளே வந்துட்டால் நமக்கு வேலை இருக்காது, வரலாறு எடுத்து வச்சு அடின்னு அடிப்பான் இல்லைன்ட்டு அந்த பயம் அந்த இது தெரியுது. திமுக அலறட்டும். சரிங்கண்ணா. திமுகவுடைய பொதுக்குழு விஜய் கமலஹாசனுடைய சர்ச்சை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றி. நன்றி. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49500 ரூபாய் தான்.